சமீபத்தில் பெண்கள் உலகக்கோப்பை கிரிக்கெட்டில் ஜெமீமா என்ற பெண் அதிக ரன் எடுத்து இறுதி ஃபைனலுக்கு போவதற்கு தகுதி பெற்று விட்டார்கள். அந்த பெண் ரட்சிக்கப்பட்ட மகள், ஒரு பாஸ்டருடைய மகள். பல லட்சம் பேர் பார்க்கிற அந்த மேடையிலே மைக்கை பிடித்து கொண்டு சொல்லுகிறாள், நான் இந்த வெற்றிக்கு என் இயேசுவுக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன். தனியாக தன்னை பிரித்து பகிரமாக சொல்லுகிறாள், இந்த வெற்றிக்கு நான் இயேசுவுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஜெபம் பண்ணிவிட்டு வந்தேன், ஆண்டவர் வசனம் கொடுத்தார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அந்த பைபிள் வசனத்தை சொல்லுகிறாள். I want to quote a Bible words அப்படின்னு சொல்லிட்டு வசனத்தை சொல்லுகிறாள். நன்றாய் கவனியுங்கள், எத்தனை பேர் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறீர்கள்? அவன் தனியா இருப்பான். இன்றிலிருந்து முடிவெடுங்கள். அப்புறம்தான் ஆசீர்வாத கட்டளை வந்துடும் உங்களுக்கு. என்னன்னு கட்டளை வரும்? ஹே, இவன் பிரித்தெடுக்கப்பட்டவன், இவன் என்ன பண்ணணும்? ஆசீர்வதிக்கணும். பிரித்தெடுக்கப்பட்டவர்களுக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடப்படுகிறது. ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள்.